அனைவருக்கும் மாலை வணக்கம். மற்றும் ஒரு மாலை பொழுது உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஏற்கனவே நாங்கள் பொது உளச்சார்பு வினாத்தாளின் அமைப்பில வினாக்களை செய்து வந்திருக்கோம். இன்றைக்கு சில தெரிந்தெடுக்கப்பட்ட 2 விடயங்களை நான் உங்களுக்கு கலந்துரையாடலாம் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா, சில விடயங்கள் நாங்கள் ஆழமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. கலண்டர் கலண்டர் சம்பந்தமாக நிறைய வினாக்கள் பரீட்சைகளுக்கு வந்திருக்கிறது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை ஒவ்வொரு விதமாக வந்திருக்கிறது. இப்ப கலண்டர் சம்பந்தமாக எவ்வாறு வினாக்கள் வரலாம் என்பது சம்பந்தமாக இன்றைக்கு 30 வினாக்களை கொண்ட ஒரு வினாத்தால போட்டுக்குன்னு பார்ப்போம். ஒன்றை செய்தால் அதே மாதிரி தான் எல்லா அமைப்புகளும் இருக்கும். பார்க்கக்கூடியதாக இருக்கு. சரி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சமூக ஊடகங்கள்ல இணைய வழியில கற்கிற பொழுது நாங்கள் எங்களுடைய சேஃப்டி பாதுகாப்பு பஸ் சேஃப்டி பஸ்ட். ஆகவே உங்களுடைய மைக்கை மியூட் பண்ணி வச்சிருக்கோம், வீடியோவை ஓ பண்ணி வச்சிருக்கோம். சரி பாப்போம். செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பமாக மே மாதத்தில் எத்தனை வியாழக்கிழமைகள் இருக்கு? இப்ப இது ஏற்கனவே 2வது வினா ஏற்கனவே வந்தது. 1வது வினா வரையெல்லாம் வரலாம். 2வது வினா அப்ப எங்களுக்கு தெரியணும் மே மாதத்துல எத்தனை நாள், அது என்ன செவ்வாய்க்கிழமையில தொடங்குது. அப்ப இங்க பாருங்க, ஒரு மாதம் என்றது 30 நாள் 31 நாட்களை கொண்டு 31 நாட்களை கொண்டு பொதுவா இங்க பாருங்க ඔරටෝරියම් තමයි ස්ටේ කරන්න පුළුවන්නේ. ඔරටෝරියම් තමයි නිදා ගන්න පුළුවන්නේ. செவ்வாய்க்கிழமைகளில் ஆரம்பமாக மே மாதம் மியூட் பண்ணி போட்டு கதைங்க. රූම් එකට ගන්න අතල එන්න ඕනේ. ඒ පොඩි අමාරු නුලම්බනේ. சரி, இப்ப செவ்வாய் தொடங்குது. செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாட்ட செவ்வாய் 1ஆம் தேதி. அப்ப அடுத்த நாள் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், திருப்பி செவ்வாய். அப்ப 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. மே மாதம் சொல்லக்கூடிய 31ஆம் தேதி மட்டுமே. இப்ப நீங்கள் ஒரு பரீட்சைக்கு வினா வந்தால் இப்படி கலண்டர் எழுதி கொண்டிருக்க தேவையில்லை. முழுமையாக அந்த மாதத்துக்குரிய கலண்டர் எழுதித்தான் இன்னொன்று மட்டும் இல்லை. அதுக்காக தான் இப்ப எழுதி காட்டி இருக்கு. நிதி எழுத தேவை. இப்ப செவ்வாய் தொடங்க 1ஆம் தேதி செவ்வாய்னா 7 நாளைக்கு பிறகு அடுத்த செவ்வாய் 7, 1, 7, 8, 2, 15, 22, 21. அப்ப செவ்வாய்க்கிழமை 5 கிழமை வருது, புதன்கிழமை 5 கிழமை வருது, வியாழக்கிழமை 5 கிழமை வருது. அப்ப 31 நாளை கொண்ட மாதமா இருந்தால் என்ன நாள்ல தொடங்குவோம் அந்த நாள் அடுத்த நாள் அடுத்த 3 நாட்கள் 5 தடவை வரும். அதாவது ஒரு கிழமையில 7 நாள். ஒரு மாதம் 4 கிழமை, 4, 28, அங்கால 3 நாள், 4 கிழமையும் 3 நாள். சில மாதங்கள்ல 4 கிழமை 2 நாளும் வரும். எந்த மாதத்துல அப்படி வரும்? 4 கிழமை 2 நாளும் எந்த மாதத்துல வரும்? 30ஆம் தேதிகளை கொண்ட மாதத்துல வரும். சில மாதம் 4 கிழமை மட்டும்தான் வரும். அது எந்த மாதம்? 4 கிழமை மட்டும் பிப்ரவரி. சில பிப்ரவரியில 4 கிழமையும் 1 நாளும் வரும். அது லீவ் பேடமா இருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த 4 கிழமையும் 3 நாளும் ரெண்டு கவனம் வச்சிருக்கோம். 31 நாட்களை கொண்ட மாதமா இருந்தால் 3 நாள், 30ஆம் தேதியில முடிகிற 2 நாள். ஆகவே இங்க கேள்வி செவ்வாய் தொடங்குது என்ன? செவ்வாய் 5 கிழமை, அடுத்த புதனும் 5 கிழமை, வியாழன் 5 இல்லையோன்னா 31 நாளை கொண்ட மாதம் வியாழமும்.
5. அப்ப எழுதி பார்க்காமலே இந்த வினாவுக்குரிய விடையை நீங்கள் சொல்லுவீங்க. கிழமை ஆரம்பமாகிற மாதம் என்று சொல்லி இருக்கபடியா நாங்கள் சிம்பிளா பிடிக்கலாம். எத்தனை வியாழக்கிழமைகள் இருக்கும்னு சொன்னா 5. ஓகே, 5 5 அடுத்தது முதலாம், 3ஆம், 5ஆம் சனிக்கிழமைகளில் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விடுமுறை வழங்கும் நிறுவனமும் நவம்பர் மாதத்தில் எத்தனை வேலை நாட்களை கணக்கிடும்? இப்ப நான் சொன்னேன் ஒரு மாதத்துல எத்தனை கிழமை. அப்ப நவம்பர் மாதம் என்றபடியால் எத்தனை நாள்கள்? 30. வெள்ளிக்கிழமை தொடங்க வெள்ளி 5, சனி 5, ஞாயிறு 4. சரிதானே? ஏன் 30 முடிகிறபடியா தொடங்குற நாளும் அடுத்த நாளும் 5 பேரும் இல்லாவிட்டா எழுதி பேரும் இப்படி கேலண்டர் எழுதுவோம். ஆனால் கேலண்டர் எழுதுறது தேவையில்லாத வேலை. நேரத்தை வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகுது. அப்ப வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். அப்ப முதலாம், 3ஆம், 5ஆம் 3 சனி, எல்லா ஞாயிறும் 4 ஞாயிறு. அப்ப எத்தனை நாள் லீவ்? 7 நாள். 7 நாள் லீவு. மாதத்துல 30 நாள். அப்ப வேலை நாட்கள் 23. ஓகே. அடுத்த ஜனவரி 1 திங்கட்கிழமை, டிசம்பர் 31 என்ன? திங்கள்ல ஒரு வருஷம் என்ன நாள்ல தொடங்குதோ அதே நாள்ல தான் அந்த வருஷம் முடியும். ஒரு வருஷம் லீப் வேணும்னா இங்க ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும். வருஷத்தை சொல்லேன்னா விதிவிலக்கான வருஷத்தை நாங்க இப்ப இந்த வருஷம் என்ன வருஷமோ அதை வச்சுக்கொண்டுதான் பார்க்கணும். ஆனால் இங்க ஆண்டு சொல்லப்படையில என்றால பொதுவான ஆண்டு தான் கருதுவோம். திங்கட்கிழமை தொடங்கினால் திங்கள்ல தான் முடியும். அதாலதான் அடுத்த ஜனவரி 1 அடுத்த நாளா வரும். திங்கள் நோக்கினா அடுத்த ஜனவரி 1 செவ்வாய். இங்க டிசம்பர் 31 சொல்லுடைய முடிகிறது 31. அடுத்த கேள்வி, 2022 ஜனவரி 1 சனி என்றால் 2023 ஜனவரி 1 என்ன? சொல்லப்பட்ட ஆண்டு அதாவது 2022, கேட்கப்பட்டது 23. ரெண்டும் லீப் இடம் இல்லை. அதால நாங்கள் அதை பற்றி ஒன்றும் யோசிக்கவே தேவை. அப்ப சனிக்கிழமை என்று சொன்னால் அடுத்த வருஷம் ஒரு நாள் கூடி ஆண்டு கடந்தால் உங்களுக்கு ஒரு நாள் கூடும். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார், அந்த நீங்க கதைக்கிறது விளங்குது இல்லைன்னு சொன்னா நிறைய பேர் மைக் ஆன் பண்ணி தங்களோட பாடல கத்தி கொண்டு இருக்காங்க. எல்லாரும் வளர்ந்தார்கள் சொன்னான். அப்படி இருந்தும் நான் மியூட் பண்ண நீங்க கதைக்கு இல்லாம இருக்கும். அப்படி கதைக்காம இருந்தா அந்த வகுப்பு கலகலப்பேறதான் பிரச்சனை. சேவை சொல்லவும் வேணும் என்று செய்கிறோமே ஆகிக்கூடாது. என்ன ஒரு ஜவாப். ஓகே. 21 ஜனவரி 1 வெள்ளிக்கிழமை என்றால் 20 ஜனவரி 1 என்ன? 20 சாட் பாக்ஸ்ல போடுங்க. மியூட் பண்ணி விட்டுருங்க.
சாட் பாக்ஸ் 2021 ஜனவரி 1 வெள்ளிக்கிழமை என்றால் 20 ஜனவரி 1 என்ன கிழமையா? ஓகே, குட். என்ன பிரச்சனை என்றால் இங்க பாருங்க, 21 வெள்ளி. அப்ப முதல் வருஷம் ஒரு நாள் முன்னுக்கு வரும். ஒரு நாள் முன்னுக்கு வந்தா வியாழன் வரும். ஆனா எங்களுக்கு தெரியும் 2020 ஜனவரி மாதம் 31 நாளை கொண்டு இருந்தாலும் பிப்ரவரி மாதம் 29 நாளை கொண்டிருக்கும். ஏனென்றால் 2020 லீப் இயர். அப்ப 2021 ஜனவரி 1 வெள்ளி. அப்ப 2020 ஜனவரி 21 ஜனவரி 1 வெள்ளி என்றா 22 ஜனவரி 1 சனி. ஒரு வருஷம் கூட ஒரு நாள் கூடும். 2022 ஜனவரி 1 சனி, ஒரு நாள் கூடும். அப்ப இது சனின்னா முன்னுக்கு போக வெள்ளி, இது வெள்ளி என்றா முன்னுக்கு போக வியாழன் தான் பெறணும். ஆனால் வியாழன் பெறா, புதன் தான். ஏன் புதன் பெறுதல்? இதுக்குள்ள பாருங்க, 2020 பிப்ரவரி மாதம் 29 நாள்கள் லீப் பேடம் பாரதால இன்னும் ஒரு நாள் குறை. இங்கிருந்து வந்தா புதனண்டா வியாழன் பெறா வெள்ளிகள். ஓகே, அப்ப கேட்கப்படுகிற ஆண்டு லீப் பேடமோ இல்லையோ, அல்லது நாங்க பிப்ரவரி 29 கடக்கிறோமோ இல்லையோ என்றதுதான் இந்த வினாவில பிரதானமான கருத்து. அப்ப இப்போ அவ கேட்கிற போது நீங்க பார்க்கணும், 20 இருந்து 21 போறோம். அப்ப ஒரு வருஷம்தான் கூடுது. ஆனால் லீப் பேடம் பிப்ரவரி 29 கடக்கிறோம். ஆகவே வெள்ளி என்றா வியாழன் என்று பெறாமல் அடுத்து 21 ஜனவரி 1 வெள்ளி என்றால் 30 ஜனவரி 1 என்ன? இந்த வினாவுக்கு விட சொல்லுவோம். 21 ஜனவரி 1 வெள்ளி. உங்களோட கேள்வி 2030 ஜனவரி 1 என்ன? சரி, இப்படியே கண்டு செட் பாக்ஸ்ல போடுங்க. ஒரு ஆள் போட்டிருக்கேன், பார்ப்போம். எல்லாருக்கும் ஒரே விடாம பெறணும். வேற வேற விட வருதுன்றால் நாங்க திருப்பி பார்ப்போம். சரி, பார்ப்போமா? ஒவ்வொரு சில பேர் செவ்வாய், சில பேர் திங்கள், பார்ப்போம். விட மாறுறபடியே பார்ப்போம். இப்ப 2022, 2023, 2024, 2025, 2026, 2027, 2028,
2029 21 வெள்ளி என்றால் 22 என்ன அன்மியூட் பண்ண போறேன். ஏனென்றால் ஊமாக்குழல் வாசிக்கிறார். நீங்களும் கதைக்காம நான் கதைச்சு வந்தால் அது திருப்திகரமான வகுப்பா இருக்கா. சரி, இப்ப பாருங்க. அநேகமான கண்ட ஆர்வத்தை பாராட்டுறேன். விட போட்டுக்கிறீங்க. சரி, விட வேற முதல் ட்ரை பண்ணும். 21 வெள்ளி என்றா 22 என்ன? சனிக்கிழமை. 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 23 ஞாயிறு. 24 செவ்வாய். இல்ல திங்கள். ஞாயிறு. ஏனென்றால் நீங்க யோசிச்சது சரி. ஆனா 23 இருந்து 24 ஜனவரி 1க்கு வரைக்க 365 நாள் தான். பிப்ரவரி தானே அந்த லீப் இடம் பிறப்பு. அதால இந்திய பிரச்சனை. ஆனா 25 புதன். அப்ப இதுல பிளவிட்டாலும் இங்க விட மாறா. 26 27 வெள்ளி. 28 ஞாயிறு. சனி. 29 திங்கள். திங்கள். சரிதானே? ஏனென்றால் 28ல இருந்து 29 போகிறான். பிப்ரவரியிலே போனஸ் நாள். அப்ப 30 செவ்வாய். ஓகே, இப்படி பார்க்கலாம். இல்லாவிட்டால் கேட்ட வருஷம் 30, தந்த வருஷம் 21. கழிச்சிங்க என்றால் எத்தனை? 9 வருஷம் வித்தியாசம். அப்ப 9 நாள் மாறும். அதை விட லீப் இடம் 2024 2028 இருக்கு. அப்ப இதுல ஒரு போனஸ் கூடும். அப்ப இது 2 கூட போகுது. அப்ப 9 2 11 நாள் கூடும். 11 நாள் என்றது ஒரு கிழமையில் 4 நாள். ஒரு கிழமையில் 4 நாள். ஒரு கிழமை 7 நாள். அப்போ ஒரு கிழமையும் 7 நாள். சாரி, ஒரு கிழமையும் 4 நாள். சிம்பிளா பாக்குறோம். வலுதா பார்க்க போறேன். 30 கேட்டிருக்கு, தந்த 21 கழிச்சால் 9. 2 லீப் இடம் போனஸ் 2. 11 நாள் போனஸ். இது ஒரு வாரமும் 4 நாள். 7 நாள் ஒரு வாரம், 4 நாள். அப்ப 4 நாள் கூட்டினா காணும். வெள்ளியோட 4 கூட்டினால் சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய். ஓகே, இப்படி சரிதான். அப்ப இந்த வினாவுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னன்னா, கேட்கப்பட்ட ஆண்டு தந்த ஆண்ட கலைப்பீங்கள், கழிச்சால் 9. லீப் எடுத்து பார்ப்பீங்க 28 24 2 தான் லீப் இடம். ஆகவே 2 நாள் போனஸ். அப்போ 9 2 11. ஒரு வாரமும் 4 நாள். 4 கூட்ட போறோம். வெள்ளியோட 4, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய். இதே வினாவில் 2020 தந்திருந்தார். இப்படி தந்திருந்தால் 30ல 20 கழிச்சால் 10. லீப்பேடம் சொல்லி இது லீப்பேடம் தானே. அப்ப எத்தனை போனஸ்? 3 போனஸ். அப்ப 10 3 13. 13 ஒரு வாரம் 6 நாள். அப்ப 6 நாள் கூட்டணும். புதனோட 6 நாள் கூட்டணும். புதனோட 7 நாள் கூட்டினா அடுத்த புதன் வந்துடும். அப்ப 6 நாள் கூட்டினா என்ன செவ்வாய். சரி, அப்ப ஆண்ட கவனிக்கும். கேட்கப்பட்ட ஆண்டு, கேட்கப்பட்ட திகதியில இருந்து இந்த திகதிக்கு வரக்க எத்தனை வருஷம் போனஸ் எத்தனை, அதை பார்த்தா அவ இப்படி எழுதி பார்க்க தெரியும். சரி, உதாரணம் ஜனவரி என்றபடியும் உங்களுக்கு பிரச்சனை வருது. மற்ற நாடுகள்ல வந்தா கொஞ்சம் கவனமா பார்க்கணும். இப்ப இந்திய அதிகதியை பாருங்க.
2025 7ஆம் மாசம் 10ஆம் தேதி இன்றைய வியாழக்கிழமை. 2035 7ஆம் மாதம் 10ஆம் தேதி என்ன என்று கேட்டால் 35ல 25 10, அப்ப 10 நாள் போனஸ். இனி போனஸ் பார்க்கணும். 25க்கு பிறகு வார லீப் இடம் 28, பிறகு 32 பாருங்க. லீப் இடம் என்றது கடைசி 2 இலக்கம் 4 ஆள பிரிவடும். 24ஆம் ஆண்டு லீப் இடம் வந்தது. இனி 28, அப்ப 28ல ஒரு போனஸ், அங்கால 32ல ஒரு போனஸ், அப்ப 2 தான். அப்ப 12 நாள் கூட்டி பார்க்கும். 12 நாள் என்றால் ஒரு வாரம். எத்தனை நாள்? 5 நாள். 5 நாள். அப்ப வியாழனோட 5 கூட்டினது வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய். ஓகே. இன்றைக்கு ஒரு பிள்ளை பிறந்தா 10ஆவது பிறந்தால கொண்டாடுறது 35ஆம் ஆண்டு. ஓகே. அப்ப எழுதி பார்க்க தேவையில்லை. நீங்க முழுசா எழுதணும்ன்றது இடையில உள்ள லீப் இடத்தை பார்க்கணும். எத்தனை வருஷம் இருக்கு அதை போனஸ் ஆகும். 35ல 25 10 வருஷம், அப்ப 10 நாள். அதை விட இடையில 2 லீப் இடம், அப்போ 2 நாள், 12 நாள் கூடும். 12 நாள் ஒரு வாரமும் 5 நாளும், அப்ப 5 நாளா கூட்டினா சரி. ஒரு வாரம்ன்றது அதே நாளை தான் திருப்பி கொண்டு. ஓகே, விளங்கிட்டோ? அப்ப இதுல என்ன நாள் வந்தது? செவ்வாய். ஓகே. இப்ப வேணும் இவ்வளவு நேரம் பார்த்தது ஆண்டு, ஒரு வருஷம் கடந்தால். இப்ப கேட்கிறான் செப்டம்பர் 19 ஞாயிறு என்றால் அக்டோபர் 19 என்ன ஆண்டு கடக்குவோ? மாதம் தான் கிடக்கு. அப்ப மாதத்தை கடக்குது என்றால் இங்க பார்க்கும். ஒரு மாதம் என்றால் 4 கிழமையும் 3 நாள், அல்லது 4 கிழமையும் 2 நாள். விளங்க என்ன 3 நாள் சொல்றேன். கேலண்டர் முதல்ல எழுதி காட்டினான் இல்ல வந்தோன்னு. அதுல பாத்தீங்கன்னா 31 நாள் என்றால் 4 கிழமையும் கடைசியா 3 நாளும் மிஞ்சிது. அப்ப இதுக்கு கேலண்டர் எழுதி பார்க்கலாம். ஆனா நான் எழுதாமலே சொல்ல போறேன். செப்டம்பர் 19 நாள், அக்டோபர் 19 தான் கேள்வி. அப்ப செப்டம்பர் 19 ஞாயிறு என்று சொன்னால் செப்டம்பர்ல இருந்து அக்டோபருக்கு போக செப்டம்பர் 30ஆம் தேதியை தான் நீங்க கடப்பீங்க. அது செப்டம்பர்ல 30 நாள் தான். உங்களுக்கு தெரியும் கேலண்டர்ன்றது எப்படி என்ன மொழியில ஜனவரி, பள்ளத்துக்கு பிப்ரவரி, மொழியில மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, திருப்பி ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்ப இந்த மொழியில வாரதெல்லாம் 31 நாள், பள்ளத்துக்கு வாரதெல்லாம் 30 நாள். அப்ப செப்டம்பர் 30 நாள். அப்ப 30 கடக்கிறதால 4 கிழமையும் 2 நாளும் என்றால் அந்த 2 நாளை தான் கூட்டுறது. ஞாயிறோட 2 நாளை கூட்டிடும். திங்கள், செவ்வாய். ஓகே. அப்ப செப்டம்பர் 19 ஞாயிறு, அக்டோபர் 19 செவ்வாய். இந்தியாவுக்கு வாங்க. இன்றைக்கு ஜூலை 10 வியாழன், ஆகஸ்ட் 10 என்ன? ஞாயிறு. குட். என்னடா ஜூலை 10ல இருந்து ஆகஸ்ட் 10க்கு போக 31ஆம் தேதியை கடப்பான்.
அப்ப 4 கிழமையும் 3 நாள். 4 கிழமைன்னா 4 28 அங்க 3 நாள். அப்ப 3 நாள் என்றால் வியாழன் என்றால் வெள்ளி சனி ஞாயிறு. ஆகஸ்ட் 10 ஞாயிறு என்றால் செப்டம்பர் 10 என்ன? சார் இன்னொருக்கா சொல்லுங்க. புதன். இதை கவனிச்சா அதுதான். புதன். ஆகஸ்ட் 10 ஞாயிறு என்றால் செப்டம்பர் 10 என்ன? புதன். புதன். ஏனென்றா இப்ப பாருங்க, நான் சொன்னேன் இதுல இருந்து இங்க போக மாதம் முடிகிற தேதியை கவனிக்கும். ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் பக்கம் ஆகஸ்ட் 31 முடியும். 31 முடியுது என்றால் ஒரு கிழமை 7 நாள், 2 கிழமைண்டா 14 நாள், 3 கிழமைண்டா 21 நாள், 4 கிழமைண்டா 28 நாள். அப்ப 31 நாள் என்றா 4 கிழமையும் அங்க 3 நாள் மிச்சம் இருக்கு. 28 3 31. அப்ப ஆகஸ்ட் செப்டம்பர் போக 31 கடந்தா 3. இப்ப ஞாயிறோட 3 நாள் கூட்டம். திங்கள், செவ்வாய், புதன். இனி செப்டம்பர் அக்டோபர் 10 என்ன? வெள்ளி. ஓ, இதுல பாருங்க, செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் போக செப்டம்பர் 30ஆம் தேதியை கிடக்கும். 30ஆம் தேதியை கிடக்கம்னா 2 கூட்டுவோம். 4 கிழமை 2 நாள், 4 28 அங்கால 2. புதனோட 2 கூட்டினா வியாழன் வெள்ளி. ஓகே, விளங்க. இதுண்டையாம் தேதி வச்சுன்னா அடுத்த கேள்வி சொல்லக்க திருப்பி விளங்காட காணும். அப்ப செப்டம்பர் 19 இருந்து அக்டோபர் போறோம் மொழி பார்க்க தேவையில்லை. இங்க ஒரு மாதம். செப்டம்பர்ல 30. ஆகவே 2 கூட்டுவோம். ஞாயிறோட 2 கூட்டினா திங்கள், செவ்வாய். மே 3 சனி என்றா ஜூன் 3 என்ன? உங்களோட விளங்குறதுக்கான தான் சின்ன சின்ன உடச்சு வச்சு போட்டு. செவ்வாய். செவ்வாய். ஓ, மேல இருந்து ஜூனுக்கு போக 31ஆம் தேதியை கடக்க போறோம். அப்படி 31 கடந்தா எத்தனை விட்டணும்? 3. நீங்கள் பாடமாக்கி வச்சுக்கலாம் இல்ல விளங்கி பாடமாக்கி வச்சுக்கிறேன்னு சொன்னால் ஒரு கிழமையில 7 நாள், அப்ப 4 28. ஆகவே 31 அங்க 3 நாள் கூட்டம். 30 2 நாள் கூட்டம். அப்ப மேல இருந்து ஜூனுக்கு போக 31 கணக்கு தான் 3 கூட்டணும். அப்ப சனி என்றால் ஞாயிறு, திங்கள், செவ்வாய். மே 3 சனி என்றால் நவம்பர் 3 என்ன? சவுண்ட் விக்கி விக்கி வருதோ? இல்ல சார். சார் நீங்க அங்க நடக்க சவுண்ட் குறைஞ்சு வருது. மூவண்ணக சவுண்ட் குறையுதோ? சார். சரி, பாப்போம். ஓகே. மே 3 சனி என்றால் நவம்பர் 3 என்ன? செவ்வாய். சரி, பாப்போம். ஒரு பிரச்சனையும் இல்லை. முதல் தரம் என்றபடியால் நான் அந்த ஒவ்வொரு கேள்வியா போட்டேன். பிறகு ஒரு கேள்வியா வேற. நவம்பர் 3 தான் கேள்வி. தேதி மாறு. அப்ப மே என்ன? அடுத்தது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். டேட் மாறு. 2 விதமா சொல்லப்போ. ஒன்று மேனுவலா எழுதி பார்க்கிறது, இன்னொன்று ஷார்ட்கட். முதல் ஷார்ட்கட்டா சொல்லப்போம். இப்ப எல்லாத்துக்கும் ஒரே பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பார்த்துட்டு மேல இருந்து ஜூனுக்கு வாரம் எத்தனாம் தேதியை கிடக்குறோம்? 31. அப்ப 3 நாள் சார். 3 நாள். ஜூன்ல இருந்து ஜூலைக்கு வாரம் 2 நாள். 2 நாள். ஜூன் 30.
ஜூலைல இருந்து ஆகஸ்டுக்கு வாரம் 3 நாள். ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பருக்கு வாரம் 3 3 3 நாள். தானே. ஏன் ஆகஸ்ட் 31 நாள். செப்டம்பர்ல இருந்து அக்டோபருக்கு வாரம் 2 நாள். அக்டோபர்ல இருந்து நவம்பருக்கு வாரம் 3 நாள். அப்ப 3 2 3 2 வரும். அந்த ஒரு இடத்துல மட்டும் டபுளா வரும். ஜூலையும் ஆகஸ்ட் கூட்டுங்க. 3 2 5 5 3 8 8 3 11 11 2 13 13 3 16. 16 என்றால் 2 கிழமையும் 2 நாள். ஒரு கிழமை 7 நாள். அப்ப 2 கிழமை என்றா 14 நாள். மிச்சம் எத்தனை நாள் இருக்கு? 2 நாள். 2 நாள். சனியோட 2 நாளை கூட நான் இருக்கீங்க. அப்ப நவம்பர் 3 திங்கள். அந்த 2 3 எப்படி சார் வந்தது? ஓ, ஜனவரியில 31 நாள், பிப்ரவரியில 28 நாள், மார்ச்ல 31 நாள், ஏப்ரல்ல 30 நாள், மேல 31 நாள், ஜூன்ல 30 நாள், ஜூலைல 31 நாள், ஆகஸ்ட்லயும் 31 நாள். பாருங்க. அப்ப ஒன்றை விட்டு ஒரு மாதம் 31 நாளா இருந்தாலும் ஜூலையிலேயும் 31 நாள், ஆகஸ்ட்லயும் 31 நாள், பிறகு செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 30. கேலண்டரை வடிவா பாத்தீங்கன்னா தெரியும். வீட்டு இருக்க கேலண்டர் இல்ல போன்ல இருக்க கேலண்டரை பாத்தீங்கன்னா ஜூலையும் ஆகஸ்டும் 31 நாள். அப்ப நான் சொன்னேன் 30 கடந்தால் 2, 31 கடந்தால் 3. ஏன் 3 என்றால் 4 கிழமையும் 3 நாளும் தானே. அந்த 3 நாள் மிச்சத்தை தான் இங்க கூட்டப்போம். அப்ப மேல இருந்து ஜூனுக்கு போக 3, ஜூன்ல இருந்து ஜூலைக்கு போக 2, ஜூலைல இருந்து ஆகஸ்டுக்கு போக 3, ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பருக்கு போக 3, செப்டம்பர் அக்டோபர் 2, அக்டோபர் நவம்பர் 3. ஓகே. அப்ப மெனதால பார்க்கணும். இது இப்படி எழுதி பார்த்தோம் இருக்கு. எக்ஸாம் கோட்ல மெனதால பார்க்கப்படும். எப்படி பழகுறாங்க பாருங்க. மேல இருந்து ஜூன் 3, ஜூன்ல இருந்து 2, 3 2 5, ஜூலைல இருந்து அங்கால போக 3, 5 3 8, ஆகஸ்ட்ல இருந்து அங்கால போக 3, அப்ப 8 3 11, ஆகஸ்ட் செப்டம்பர் போனாச்சு. செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் போக 2, அப்ப 13 2 11 சாரி 11 2 13. அப்புறம் அங்கால செப்டம்பர் அக்டோபர்ல இருந்து நவம்பர் போக 3, அப்ப 13 3 16. இப்போ 16 நாள் மேலால பார்க்கலாம். இல்லாட்ட அப்படி எழுதி பாருங்க. 16 நாள்ல 2 கிழமையும் 2 நாளும். ஒரு கிழமை 7 நாள், 2 கிழமை 14 நாள், மிச்சம் 2 நாள். அப்ப அந்த மிச்சம் 2 நாள் தான் பார்க்கணும். இங்க பாருங்க, சனி 2 நாள்ல ஞாயிறு திங்க எழுதி பார்க்குது. இப்படி மேலால பார்க்கறது எழுதி பார்க்க. மேல இருந்து ஜூனுக்கு போக 3 கூடும் என்றால் சனியோட 3 கூட ஞாயிறு திங்கள் செவ்வாய். அப்ப ஜூன் 3 செவ்வாய். ஜூன்ல இருந்து ஜூலைக்கு போக 2 கூடும், செவ்வாயோட 2 கூடா புதன் வியாழன். ஜூலைல இருந்து ஆகஸ்டுக்கு போக 3 கூடும், 31ஆம் தேதியை கணக்கம். அப்ப வியாழனோட 3 கூடா வெள்ளி சனி ஞாயிறு. ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் போக 31ஆம் தேதியை கணக்கம். அப்ப 3 கூடணும், ஞாயிறுனா திங்கள் செவ்வாய் புதன். செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் போக 30ஆம் தேதியை கணக்கம். புதன்டா வியாழன் வெள்ளி. அக்டோபர்ல இருந்து நவம்பர் போக 3 நாள் வரும். வெள்ளி என்றா சனி ஞாயிறு திங்கள். சரியா வருது? அப்ப எழுதி பார்த்து செய்யலாம், அல்லது இந்த கோட் நம்பரை போட்டு கூட்டி போட்டு கடைசியா காணும். ஓகே, அடுத்த கேள்வி. அப்ப மே 3 சனி என்றா நவம்பர் 3 என்ன கிழமை வந்தது? திங்கள். மார்ச் 8 மகளிர் தினம் என்றால் கிறிஸ்துமஸ் எப்ப? 2021 இப்ப இல்ல, 2020 ஆண்டை கவனிக்கணும். பரீட்சைக்கு ஆண்டை கவனிக்கணும். பழைய ஆண்டை கேட்கலாம், புது ஆண்டை கேட்கலாம், இல்ல நடக்க போற ஆண்டை கேட்கலாம்.
மார்ச் 8 மகளிர் தினம் என்றால் கிறிஸ்மஸ் என்ன நாள்? சனிக்கிழமை. சரி பாப்போம். சனிக்கிழமை சரியா நினைக்கிறேன். அதுக்கு இதேதான். அப்ப திருப்பி திருப்பி எழுதி கொண்டு இருக்காம நாங்கள் மனதால பார்ப்போம். மார்ச் 8 இங்க கேள்வி கவனிக்கணும். டிசம்பர் 8க்கு கீழே கேட்டது டிசம்பர் 25. கிறிஸ்மஸ். அப்ப எங்களுக்கு சில நேரங்கள் இடம் தெரியாட்டா முதல் சொல்லுவினோம். நீங்க டவுனுக்குள்ள வந்து இந்த ஸ்கூலுக்கு முன்னாடிங்க அல்லது அப்படியே நேர வந்து அந்த நாச்சந்தில வந்து போன் பண்ணுங்க சொல்லி நீங்க தான் அப்படிதான் சொல்றீங்க. இடம் தெரியாண்டா கேட்ட ஏனென்றால் தெரிஞ்சதுல இருந்துதான் தெரியாத போகலாம். அப்ப மார்ச் 8 தெரியுமெண்டா டிசம்பர் 8 எங்களுக்கு காண தெரியும். இப்ப பாத்துறாங்க டிசம்பர் 8 காண தெரிஞ்சால் டிசம்பர் 25 காணலாம். மார்ச் 8 மகளிர் தினம் திங்கட்கிழமை. அப்ப நாங்க முதல் காணோம் டிசம்பர் 8 காணோம். அப்ப எழுதி கொண்டு இருக்காம நான் பார்க்க போறேன். மார்ச்ல இருந்து ஏப்ரலுக்கு போக 3. ஏன் மார்ச்ல 31 நாள். அப்புறம் ஏப்ரல்ல இருந்து மேய்க்கு போக 2. அந்த ஏப்ரல்ல 30 நாள். மேல இருந்து ஜூனுக்கு போக 3. ஜூன்ல இருந்து ஜூலைக்கு போக 2. அப்புறம் ஜூலை இருந்து ஆகஸ்டுக்கு போக 3. ஆகஸ்ட் இருந்து செப்டம்பருக்கு போக 3. செப்டம்பர்ல இருந்து அக்டோபருக்கு போக 2. அக்டோபர்ல இருந்து நவம்பருக்கு போக 3. நவம்பர்ல இருந்து டிசம்பருக்கு போக 2. கூட்டுங்க. 3 2 5 5 5 10 16 18 20 23. 23 3 கிழமை 2 நாள் 2 நாள் 3 21 அவிச்சல் 2 நாள் 2 நாளண்டா திங்களோட 2 சேர்த்தா புதன். செவ்வாய் புதன். திங்களோட 2 சேர்த்தா செவ்வாய் புதன். டிசம்பர் 8ஆம் தேதி புதன். புதன்கிழமை டிசம்பர் 8. அப்ப டிசம்பர் 15ஆம் தேதியும் புதன். 7 நாளை புதன் பேர். அடுத்த 22ஆம் தேதியும் புதன். எங்களுக்கு 25ஆம் தேதி கேட்டு 22 புதனண்டா 23 வியாழன் 24 வெள்ளி 25 சனி. காணலாம காணல இந்த முன்பக்கமா காண்றா இன்னும் ஈஸி என்ன சார் 3 மாதம் தானே. எது இப்ப நாங்க நீங்க இப்ப மார்ச்ல இருந்து கீழே வந்த நீங்க மேல போனா ஈஸி தானே சார். மேல போனா ஜனவரி ஜனவரி டிசம்பர் 3 மாதம். 21 டிசம்பர் 25 காணும். எதுவும் சரி. மார்ச் 8 என்றால் நீங்க காணணும் பிப்ரவரி 8. சரி அப்படி வரும். பிப்ரவரி 8 என்ன கிழமை? 29 சார் லீப் இடம். 2021 லீப் இடமோ இல்ல 2021 இல்ல ஆகிக்கலாம். இல்ல டிசம்பருக்கு வரைக்கும் சார். அப்ப திங்கள்லாம் ஜனவரி 1 என்ன? ஜனவரி 8 என்ன இருக்கும்? வெள்ளி. 3ஆம் ஒண்ணு போகும். அப்ப ஞாயிறு சனி வெள்ளி. ஜனவரி 8 வெள்ளி என்றா டிசம்பர் 8 சாரி ஜனவரி 8 வெள்ளி என்றா ஜனவரி 1 போகும். ஜனவரி 1 வெள்ளி ஒரு கிழமைக்கு முன்னு. ஜனவரி 1 வெள்ளி என்றா டிசம்பர் 31 வெள்ளி. பிப்ரவரி 8 திங்களா சார் வரும்? பிப்ரவரியில இருந்து மாற்றிய போக 28ஆம் தேதியை கணக்கு. ஆகவே 4 கிழமை தான் நாங்க மிச்சம் இல்லை. லீப்பேட விட 1 கூடும். இதுல மாறா பிப்ரவரி 28 சரியா 4 கிழமை. ஜனவரி 1 வெள்ளியடா டிசம்பர் 31 வெள்ளி. அப்ப
டிசம்பர் 24 வெள்ளி, ஒரு விழாக்கு முதல், அப்புறம் 25 சனி. எப்படி செய்தாலும் பிழை இல்லை. ஆனா உங்களுக்கு எது வசதியோ அந்த பக்கத்துல போகும். நான் இப்ப அந்த இதை காட்டுறதுக்கா, இந்த மாதத்துல கோட் நம்பர் வச்சு சேர காட்டுறதுதான் அப்படி செய்யணும். இப்படிதான் செய்யணும்னு நான் டைம் இல்லை. சரி, வெண்டை தேதியை வச்சு கொண்டு சொல்லுங்க. பிப்ரவரியில இருந்து மார்ச் போய் எத்தனை நாள் கூட்டணும் சார்? கூட்டத்தேவை ஏண்டா பிப்ரவரி 28 நாள் தானே. பிப்ரவரி 28 நாள் 4 கிழமை. அப்ப இந்த கிழமை இந்த 1ஆம் தேதி நீங்களா, அடுத்த 1ஆம் தேதி நீங்களா தான் 29 நாளை கொண்ட லீப் இடம் உண்டு கூட்டம். நீங்க இப்படிதான் பார்க்கணும். எத்தனை கிழமையும் மிச்சமோடு அந்த மிச்சத்தை தான் கூட்டுறது. 31ன்னா 4 கிழமையும் 3 நாள், 30ன்னா 4 கிழமையும் 2 நாள், 29ன்னா 4 கிழமையும் 1 நாள், 28ன்னா 4 கிழமை. அங்க கூட்டவே தேவை. சரி, இன்றைய பாருங்க. ஜூலை 10 வியாழன், டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் என்ன நாங்கள் சொல்லுங்க, கணிச்சு சொல்லுங்க. கேலண்டரை பார்த்து சொல்லக்கூடாது, கணிச்சு சொல்லணும். கேலண்டரை பார்க்கறா படிக்கிறது. வியாழன். சரி, வா. ஜூலை 10 ஆகஸ்ட் 10க்கு 3 நாள், ஆகஸ்ட் 10 செப்டம்பர் 10க்கு 3 நாள், செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் 2 நாள், அக்டோபர்ல இருந்து நவம்பர் 3 நாள், நவம்பர்ல இருந்து டிசம்பர் 2 நாள், கூட்டினால் 5, 10, 13, 2 கிழமைக்கு 1 நாள் குறைவு. இது டிசம்பர் 10. வியாழன் தரவணும் 1 நாள் குறைவேண்டபடியால் புதன். 10ஆம் தேதி புதன் என்றால் 17ஆம் தேதி புதன், 17ஆம் தேதி புதன் என்றால் 24ஆம் தேதி புதன். அப்ப 25ஆம் தேதி கலண்டர் எழுதி பார்க்காம இல்ல மேலதால பார்த்து. டிசம்பர் 10 புதன், புதன்கிழமை 10ஆம் தேதி. அப்ப அடுத்த 17ஆம் தேதி புதன்கிழமை, அடுத்த 24ஆம் தேதி புதன்கிழமை. 7 கூடி கொண்டு போ. 25ஆம் தேதி தான் கேள்வி. புதன் வியாழன் தான். சரி, இப்படி வேற வழிகளும் இருக்கக்கூடும். நான் எனக்கு தெரிஞ்ச வழியே சொல்லிட்டார், அவ்வளவுதான் விஷயம். இப்ப இதுதான் சரியென்று சொல்லல, இப்படியும் ஒரு வழி இருக்கு. அப்ப இதுக்கு என்ன வந்தது? சனி என்று வந்தது. இப்ப இடம் சுதந்திர தினம் வியாழக்கிழமை என்றால் எதிர்வரும் வேடம் 22 குடியரசு தினம் என்னன்னா சார்? ஹலோ சார். சொல்லுங்க. அப்ப 9வது கேள்விய 9வது நாங்க எப்படி செய்யலாம்? இப்ப மே மாசம் 3ஆம் தேதி சனி எனின் நவம்பர் 3ஆம் தேதி என்ன கிழமை ஆகும்? அப்ப மே மாசம் முடியறதுக்கு 28 நாள் இருக்கு. அப்ப ஏனைய மாதங்கள்ல கூட்டுத்தொகையை எடுத்து வார மொத்த தொகை 7ஆல பிரிச்சு மீதி வாரத்தை கொண்டு நாட்கள் கண்டுபிடிக்கலதா? கண்டுபிடிக்கலாம். ஆனா அப்படி செய்தால் அதுக்கு சரியான விட வருது இல்லை. நான் அந்த முறையை ட்ரை பண்ணி பார்த்தேன் சேம் டைம், பட் அந்த விட வருது இல்லையே. சரியா வருது. வரணும் பாப்போம். என்னண்டா நீங்கள் அது கொஞ்சம் பெரிய இலக்கங்கள் வரும், நினைச்சு மக்களும் இதண்டா அந்த இதை பார்த்துட்டு போடலாம். பாருங்க, மேல 28 நாட்கள் இருக்குது. பிறகு ஜூன்ல 30 நாள், ஜூலைல 31 நாள், ஆகஸ்ட்ல 31 நாள், செப்டம்பர்ல 30 நாள், அக்டோபர்ல 31 நாள், நவம்பர்ல 3 நாள். 1, 2, 3, 6, 5 மாதம் 11, 6, 17,
176 180 சவுண்ட் கிடையாதுங்க. மாதத்துல நாட்கள் எண்ணிக்கையா கூட்டுறாங்க. மே 3 மே முடிகிறதுக்கு 28 நாள், ஜூனுக்கு 30 நாள், ஜூலைக்கு 31, ஆகஸ்டுக்கு 31, செப்டம்பருக்கு 30, அக்டோபர் 31, நவம்பருக்கு 3 கூட்டினா 10. சாரி 8 கூட்டுத்தொகை பிள்ளை சார். 8 10 10 4 16 ஒன்று மிச்சம். 5 3 6 6 மாதம் 12 12 மாதம் 18 184 நாள். 184 நாள் என்றால் 7 ஆளை பிரிப்பீங்க. 7 14 4 மிச்சம். 44 6 7 42 2 மிச்சம். அப்ப 2 கூட்டணும். உங்களுக்கு என்ன வந்தது? மே 3 சனியண்டா 2 கூட்டினாச்சு ஞாயிறு திங்கள் வருது. சரிதானே? சரி சார். ஓகே ஓகே ஓகே. ஓகே, சனியண்டா 2 கூட்டினா சனியில ஞாயிறு திங்கள். சரி, இப்ப இதுல பெரிய இலக்கங்கள் வருது. இதேதான் அங்க செய்யலாம். அங்க அந்த மிஞ்சிற நாளை மட்டும் போட்டு போறோம். ஒரு கிழமையில எத்தனை நாள் மிஞ்சு? 4 கிழமையில மிஞ்சு. நீங்க கடைசியா பாக்குறீங்க, நான் அங்க முதலே போடுறேன். இதான் இது என்னன்னா, நாங்கள் புதுசா ஒன்றும் கண்டுபிடிக்கல, மேனுவலை தான் செய்யறோம். ஆனால் நான் என்ன செய்யறேன்னா ஷார்ட்கட் ஆகிறேன், கொஞ்சம் எடிட் பண்றேன். நீங்க பாருங்க, மொத்தமா 184 நாள் கண்டுட்டு பிறகு அதுல எத்தனை கிழமை இருக்குன்னு பார்த்து மிஞ்சிற நாளை பாக்குறீங்க. நான் அதைத்தான் முதலே சொல்றேன். இந்த மொத்த நாளை காணாம முதலே சொல்றேன், மேயில 31 முடிகிறபடியா அங்க 3 நாள் தான் அந்த வேற கணக்கு பார்க்க. மேல இருந்து ஜூனுக்கு போக 3, பிறகு ஜூன்ல இருந்து ஜூலைக்கு போக 2, ஜூலை இருந்து ஆகஸ்டுக்கு போக 3, ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பருக்கு போக 3, செப்டம்பர்ல இருந்து அக்டோபருக்கு போக 2, அப்புறம் அக்டோபர்ல இருந்து நவம்பருக்கு போக 3. அப்படிதான் கூட்டுறோம். 5 மாதம் 11, 5 16, 2 கிழமை 2 நாள், மிஞ்சுறது 2 நாள். இங்கேயும் மிஞ்சுறது 2 நாள், இங்கேயும் மிஞ்சுறது 2 நாள். இங்க கூட்டுறதுக்கான வேலை கூடாது, இங்க கூட்டுறதுக்கான வேலை கூட. அவ்வளவுதான். மற்றபடி ஒரு பிள்ளை பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒரே கணக்கு தான். நீங்கள் உங்களுக்கு எந்த வழி இலகுவன்று நினைக்கிறீங்களோ அந்த வழியை செய்யும். மாத்தணும் இல்லை, இப்படித்தான் செய்யணும் கட்டேன் விட வந்தா சரி. நேரத்தை மிச்சம் பிடிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும், புல விடுறதுக்கான வாய்ப்பு குறைக்கும். சுதந்திர தினம் என்றா பிப்ரவரி 4 வியாழக்கிழமை. மே 22 எப்ப? அடுத்த வருஷம், எதிர்வரும் வருஷம் என்று சொல்லியார். மே 22 எதிர்வரும் வருஷம். அப்ப இந்த வருஷம் பிப்ரவரி 4 வியாழன் என்றால் 2025 பிப்ரவரி 2026 எதிர்வரும் வருஷம் பிப்ரவரி 4 என்ன கிழமையா இருக்கு? வெள்ளிய ஒரு வருஷம் கூட ஒரு நாள் கூடும். இப்ப கேள்வி மே 22, அப்ப முதல் மே 4 காணும். பிப்ரவரியில இருந்து மார்ச்சுக்கு போக ஒன்று கூட தேவையில்லை, ஏனென்றால் 28 நாள் தான். மார்ச்ல இருந்து ஏப்ரலுக்கு போக 3 கூட்டம், ஏப்ரல் இருந்து மேக்கு போக 2 கூட்டம், அவ்வளவு 5 நாள் கூட்டம். அப்ப வெள்ளி என்றால் 5 நாள் கூட்டினார். சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன். மே 4 புதன். மே 4 புதன்டா 7 நாளைக்கு 11ஆம் தேதி புதன், 18ஆம் தேதி புதன், 25ஆம் தேதி புதன் வெள்ளி. மே 4 புதன்கிழமை 4ஆம் தேதி, 11ஆம் தேதி 4ஆம் தேதி.
பிறகு 18ஆம் தேதி புதன், பிறகு 25ஆம் தேதி புதன். எங்களுக்கு 22ஆம் தேதி தான் கேள்வி. 22 ஞாயிறு. அப்ப 25 புதனண்டா 24 செவ்வாய், 23 திங்கள், 22 என்ன கிழமை? ஞாயிறு. ஞாயிறு. 22 ஞாயிறு. அப்ப குடியரசு தினம் இப்ப கொண்டாடப்பட மாட்டேன் ஞாயிறு. நான் சொன்ன கன்செப்டை வச்சுக்கொண்டு நீங்க கணிச்சா சரி. அது சில வேளைகள்ல நான் இப்ப சொல்ல பிள்ளையா சொல்லி இருந்தாலும் உங்களுக்கு அந்த கன்செப்ட் விளங்கிட்டு சரி, நீங்க இனி வேகமா செய்யலாம். வேகமா செய்ய பண்றது தான் சொல்றேன் ஒழிய நீங்கள் நாள் கணக்கோ வேற கணக்கோ என்னென்ன ஒரு ஞாபகம் வச்சு இப்ப வேணும் வயசு. இப்ப நீங்கள் அப்ளிகேஷன் போக முடியாத பக்க இதெல்லாம் பார்த்துக்கணும். 2021 ஜனவரி 01 எழுதுவோம். இது இந்த டேட்ல அப்ளிகேஷன் போடுறேன். அவர பிறந்த தேதி 1990. 4 இலக்கமா எழுதணும் ஆண்டுகள். மே 5ஆம் மாதம். அங்கால 14. இந்த வினாளுக்கு நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு மாதத்துல 30 நாள் தான் நேச்சுரல் இருக்கும். ஒரு வருஷத்துல 12 நாள் தான் இருக்கும். 12 மாதம் தான் இருக்கும். அப்ப 1ல 14 கழிக்கலாம். அப்ப முன்னுக்கு இது ஒரு மாதத்துல தான் 30 நாள். 30 கொண்டு 31. 31ல 14 போனால் 17 நாட்கள். இப்ப இந்த 1 எடுத்துட்டீங்கன்னா சைபர் வந்துருது. சைபர்ல 5 கழிக்கிறார். அப்ப முன்னுக்கு இந்த ஒரு வருஷத்துல 12 மாதம் வரும். 12ல 5 போனா 7. அப்ப 7 மாதங்கள். இங்க 2022 வந்துடும். 2020ல 90 கழிச்சா 30. அப்ப 30 வருடங்கள், 7 மாதங்கள், 17 நாள். சார் கதை கிளியர் இல்லாம இருக்கு. ஓகே, இப்ப நீங்கள் இதுல நான் கதைக்கிறத விட அந்த செய்யற விஷயத்தை பாருங்க. கவரேஜ் பிரச்சனையா இருக்கலாம். எத்தனையாம் தேதியில வச்சு கேட்கிறோமோ அந்த ஆண்டு ஜனவரி 1. அவற்றை பிறந்த தேதியே எழுதுவது. இனி கழிக்கும். 1ல இருந்து 14 கழிக்கலாம். அப்ப ஒரு மாதத்தை கழிச்சா 30 நாள். 31ல 14 போனா 10. இல்ல சைபர். சைபர்ல 5 கழிக்கலாம். அப்ப கலந்தா 12. 12ல 5 போனால் இப்ப 20. 20ல 90 போனா 30. போன வகுப்பு செய்த ஒரு அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கறது அது மாதிரி தான் இந்த வினாக்கள் பாடுறது. ஒரு ஆள்ல பிறந்த அதிகதியை தந்து அப்ளிகேஷன் போடுற மாதிரி ஒரு கேள்வி வரும். செய்ய பார்ப்போம். 2015 சித்திரை 15 புதன்கிழமை என்றால் 29 சித்திரை 14 என்ன கிழமை? சனி. பார்ப்போம். சித்திரை 4ஆம் மாதம் 15ஆம் தேதி புதன். கேள்வி 2029 4ஆம் மாதம் 15ஆம் தேதியை கண்டா தான் 14ஆம் தேதி நீங்க கணிக்கலாம். அந்த டேட்டை தான் இங்கேயும் காணும். அப்ப
அப்ப இங்க பாருங்க, இது 29 இது 15 கழிச்சால் எத்தனை? 29 15 கழிச்சு 14. 14. 14 நாள். அதை விட போனஸ் பார்ப்போம். 16ல ஒரு போனஸ் வரும், 20ல ஒரு போனஸ் வரும், 24ல ஒரு போனஸ் வரும், 28ல ஒரு போனஸ் வரும். அப்ப எத்தனை போனஸ் வர போகுது? 4. 4. 3 bonus. இது 2 கிழமை. இப்ப 4 நாளா கூட்டும். புதனோட 4 நாளா கூட்டினால் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. ஆனா உங்களுக்கு கேள்வி 15 இல்லை, 14. 16. அப்ப என்ன விட கொடுக்கணும்? சனி. அப்ப உங்களை குழப்பறதுக்கான தான் கேட்டிருக்கு. எல்லாரும் ஞாயிறு கண்டு ஞாயிறு கீறி போட்டு வரைக்கும் அவனுக்கு கொஞ்சம் ஒரு நாள் முன்னு கேட்டான். சரி, அடுத்த பாருங்க. சார் மேல அந்த அதுல எப்படி சார் போனஸ் 4 வந்தது? 15ஆம் ஆண்டுல இருந்து கணக்கு பாக்குறோம். அப்ப 2016 லீப் இடம் சரிதானே. பிறகு 2020 லீப் இடம் 4 நாளே பிறகு. பிறகு 24 லீப் இடம் 4 நாளே பிறகு. பிறகு 28 லீப் இடம் 4 வருஷத்துக்கு பிறகு. அப்ப 4 பேர் தான் 16 20 24 28. ஓகே சார். இப்ப பாருங்க 21ல இருந்து 18 முன்னுக்கு போடணும். முன்னுக்கு அப்ப பின்னுக்கு போக கூட்டுறாங்க. முன்னுக்கு போனா என்ன செய்யும்? கழிக்கணும். கழிக்கும். 2021 9ஆம் மாதம் 17ஆம் தேதி வெள்ளி. இப்ப 2018 அவங்க கேட்டுக்கிறது நவம்பர் 7. நவம்பர்னா 10ஆம் மாதம் 7ஆம் தேதி தான் கேட்டு. 27 சார். 11ஆம் மாதம். நவம்பர் 11ஆம் மாதம் 27. ஆம் சார். அப்ப நாங்கள் 2018 9ஆம் மாதம் 17ஆம் தேதியை காணலாம். இங்கே இருந்து வரலாம். இந்த தந்த டேட்ல இருந்து அதே டேட்டை காணலாம் தான். அப்ப 21 இருந்து 18க்கு வரக்க எத்தனை வருஷம் முன்னுக்கு போகணும்? 3 வருஷம். 3 வருஷம். 20ல ஒரு போனஸ் இருக்கு. அப்ப 4 நாள் முன்னுக்கு போகும். 4 நாள் முன்னுக்கு போகும். அப்ப வெள்ளியில இருந்து 4 நாள் முன்னுக்கு போனா வியாழன் புதன் செவ்வாய் திங்கள். இப்ப 2018 9ஆம் மாதம் திங்கள் எங்களுக்கு 11ஆம் மாதத்துக்கு வரும். அப்ப 9ல இருந்து 10 போக எத்தனை கூட்டணும்? 2 கூட்டணும். 9ஆம் மாதம் இருந்து 10ஆம் மாதத்துக்கு போக 2 கூட்டணும். 10ல இருந்து 11 போக எவ்வளவு கூட்டணும்? 3. அப்ப 5 நாள் கூட்டும். திங்களோட 5 கூட்டினால் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி. 2018 11ஆம் மாதம் 17ஆம் தேதி சனி. கேள்வி 27ஆம் தேதி. 17ஆம் தேதி சனின்னா 25ஆம் தேதி சனி, 26 ஞாயிறு, 27 24 தான் சனி. சாரி 17 மணி 24 24 சனியன்னா 25 ஞாயிறு, 26 திங்கள், 27 செவ்வாய். ஓகே. அப்ப பின்னுக்கு போகண்டா கூட்டணும், முன்னுக்கு போகண்டா கழிக்கும். சரி, தொடர்ந்து ஒரே மாதிரி செய்து கொண்டு போறோம்.
அது இருக்கட்டும், விஜய பாப்போம். இப்போ ஐசி நம்பர் கலண்டர்ல இப்படி விதம் விதமா வரலாம். எங்கேயாவது ஒரு கேள்வி வரும். இப்ப கலண்டரை தந்து கேள்விகளுக்கு தான் ட்ரெண்ட். அதை செய்திருக்கிறோம். இருந்தாலும் இப்படியும் வரலாம். ஒரு கேள்வியான வரப்போதும். ஆனா நாங்க எல்லாத்தையும் படிக்க வேண்டியா போச்சு. சரி, அடுத்தது பாருங்க. ஒரு அலைசி நம்பர் வந்து சரி. ஒரு ஐசி நம்பரை வச்சுக்கொண்டு நீங்கள் நிறைய விடயங்களா இருக்கலாம். ஒன்று, அவர் பிறந்த வருஷமா இருக்கலாம். அடுத்தது, அவர் இந்த வருஷத்துல எத்தனையாவது நாள் பிறந்தவர்ண்டா இருக்கு. அடுத்தது, ஆம்புடையோ பொம்புடையோண்டா இருக்கலாம். டேட் ஆஃப் பர்த்தும் கணிச்சு பார்க்கலாம். இப்ப டேட் ஆஃப் பர்த்தை கணிக்கிறதுக்கு பல இதுகள் வந்துட்டு, என்ன ஆப்புகள் எல்லாம் வந்துட்டு, நீங்க அதுலயும் செய்யலாம். ஆப்புகள்ல போட்டா டேட் ஆஃப் நாளை கொடுத்தா இல்லை ஐசி நம்பரை கொடுத்தால் உங்களுக்கு டேட்டே கணிச்சு தரும். அது இப்போ எப்ப வந்துட்டு எக்ஸாம்பிள் எப்ப வாய்க்கிறா. சரி, இப்ப இவர புது ஐசி நம்பர் என்னவா இருக்கு? 1980. 1980 232 சைபர் சைபர் 790. அதாவது இவ்வளவு நாளும் 9 இலக்கமா இருந்தது. இப்ப 12 இலக்கமா மாறிடுச்சு. புது நம்பர் 12 இலக்கம். 9 இலக்கமா இருக்கு. இப்ப 12 இலக்கம். அதாவது ஆண்டு முந்தி 2 இலக்கமா இருந்தது, இப்ப 4 இலக்கமா இருக்கு. அடுத்தது, இது அவர் அந்த மாதத்திலே எத்தனையாவது நாள் பிறந்தவர் காட்டு. அந்த மாதத்திலே எத்தனையாவது நாள் பிறந்தவர். இது சீரியல் நம்பர். இப்ப சீரியல் நம்பர் ஒரு சைபரை புதுசா சேர்த்து. அப்ப ஆண்டு என்றது முதல் 2 இலக்கம் அல்லது 4. உங்களுக்கு தெரியும், ஒரு ஆள் ஐசி நம்பரை பார்த்தோம். பி என்று இருந்தால் பழைய நம்பர், அல்ல எக்ஸ் என்று இருந்தால் பழைய நம்பர். எக்ஸ் என்றது அது இந்த இந்தியா வம்சாவளி என்று காட்டுறதுக்கான முந்தி போடுற. இப்ப அப்படி இல்லை, பழைய இதுகள்ல இருக்கலாம். இது 4 இலக்கமா இருக்கிறது ஆண்டு. இப்ப புது நம்பர் புது நம்பர் படி 12 இலக்கம் இருக்கணும். ஆங்கில எழுத்து எதுவும் பெறாது. பழைய நம்பர்னா 9 இலக்கம் இருக்கணும். ஆங்கில எழுத்து பி. ஆண்டை வச்சு சொல்லலாம் பிறந்த ஆண். அடுத்தது சொல்லலாம் ஆணோ பெண்ணோ. ஆணண்டா 500 விட குறைவா இருக்கும், பெண்ணண்டா 500 விட கூடவா இருக்கும். இது என்ன சொல்லப்படுது என்றால், அந்த வருஷம் எத்தனையாவது நாள் பிறந்தது. இப்ப ஜனவரி 3ஆம் தேதி பிறந்தார். உதாரணம், இப்ப இந்த வருஷம் ஜனவரி 3ஆம் தேதி ஒரு பிள்ளை வந்தால் 2025 0003 அதாவது இந்த வருஷம் 3ஆம் நாள் பிறந்தார். அங்கால சீரியல் நம்பர் வரும். அது மாறும், இது மாறும், இது மாறும். இப்ப ஜனவரி 3ஆம் தேதி பிறந்த பிள்ளை எல்லாத்துக்குமே இப்படிதான் தருவாங்க. 2025 0003 இதுதான் மாறும். பொம்பளை பிள்ளையா இருந்தால் 2025 503 அங்கால இருக்கும். இப்ப இந்த பிள்ளை 18 வயதுல ஐசி எடுக்க போகும். அந்த பிள்ளைக்கு இப்படிதான் நம்பர் வரப்போ. பொம்பளை பிள்ளைண்ட 503 வரும், ஆம்பளை பிள்ளைண்ட 0003. ட்வின்ஸா இருந்தாலும் ஒரே நாள்ல பிறந்தாலும் ஆம்பளைண்டா எப்படி வரும், பொம்பளைண்டா எப்படி. ஓகே, அப்ப இது ஆணவ பண்ணோம்னா 232 500 விட குறைவு. ஆகவே ஆண். இதே டேட்ல பிறந்த பெண்ணா இருந்தால் 80 732 0791.
இந்த பிள்ளை பொம்பளை பிள்ளையா இருந்தால் 500 கூட்டி எழுதி இருப்போம். உங்களுக்கு தெரியணும் ஐசி நம்பர்ல முதலாவது 2 இலக்கம் நீங்கள் எல்லாம் 2K கிட்ஸ் உங்களுக்கு எல்லாம் புது நம்பர்ல 4 இலக்கமா இருக்கும். பழைய ஆக்கள் 90 கிட்ஸ் 80 கிட்ஸ்களுக்கு இப்படி பழைய ஐசி என்றால் 80 வரும், புது இலக்கம்டா 80. அதே மாதிரி பழசென்றால் 25 தொடங்கி இருக்கணும். ஆனா இப்ப இல்லை தானே, 2025 இப்ப கேள்விக்கு வாங்கும். ஆணோ பெண்ணோண்டு கேட்கணும். சொல்லுங்க பாப்போம், ஆணோ பெண்ணோ? 232 இதனுடைய என்ன? ஆண். பிறந்த ஆண்டு என்ன? 1980. 1980. பிறந்த தேதி கணிப்போம். தேசிய அடையாள அட்டை இலக்கம் புதுசு 1980. 232. அங்கால 232 மாற்றம் பெறாது. அங்க 0791 இருக்கு. இன்னொரு 0 சேர்த்து 0071 வித்தியாசம். சரி, இனி பிறந்த தேதியை கணிப்போமா. இது முந்தி SLASக்கு மாறாது, MSOக்கும் பெறும், அமைச்சர் உத்தியோகத்திற்கும் பெறும். என்னடா இந்த ஐசி நம்பரை வச்சுக்கொண்டு அவர் நிறைய தரவுகளை கணிக்கக்கூடிய. சரி, 80ஆம் ஆண்டு ஜனவரி 31 நாள், பிப்ரவரி 29 நாள், 80 லீப்பேடம் இல்லை. மார்ச் 31 நாள், ஏப்ரல் 30 நாள், மே 31 நாள், ஜூன் 30 நாள், ஜூலை 31 நாள். வலதையும் கூட்டுவோம். ஏன் வலதையும் கூட்டுவோம்னா அன்னடா பாருங்க 1 2 3 4 5 6 7 30 232 7 மாதம் பெறணும். 7 3 21 210 பெறும். அப்ப 232 7 மாதத்துக்கு பிறகுதான் இவர் பிறந்திருக்கிறேன். அன்னளவா பார்க்கலாம். நாளை வச்சுக்கொண்டு ஒரு மாதம் 30 நாள் பார்த்தா 7 3 21. அப்ப 7 மாதத்துக்கு பிறகுதான் இவர் பிறந்திருக்கேன். அப்ப 7 மாதத்துலயே மொத்தம் எத்தனை நாள் இருக்குன்னு பாரு. 1 9 10 11 12 13. 1 மிச்சம் 3 2 5 3 6 6 மாதம் 12 12 மாதம் 18 18 3 21 213 வந்துச்சு. அப்ப ஜனவரி இல்ல, பிப்ரவரி இல்ல, மார்ச் இல்ல, ஏப்ரல் இல்ல, மே இல்ல, ஜூன் இல்ல, ஜூலை இல்ல, ஆகஸ்ட் தான் நாள் பிறந்திருக்கு. 232 கிடக்கு. இந்த கூட்ட 213 வந்துட்டு 232 இருக்கு, 213 வந்துட்டு. அப்ப இன்னும் எவ்வளவு கிடக்குன்னா 12 3 9 இன்னும் 19. அப்ப பிறந்த தேதி 1980 ஆகஸ்ட் 19. பிறந்த தேதி 1980 ஆகஸ்ட் 19. பொம்பளை பிள்ளையா இருந்தால் 500 கழிச்சு போட்டு பார்க்கும். இந்த 500க்கு மேல வரக்க 500 விட்டுட்டு. ஓகே, அப்ப எத்தனையா மாதத்துல வரணும்ன்றதுனா கண்ணளவா பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு 349 வருது. இப்படி வேணும் 83 349 வேணும். ஆணோ பெண்ணோ? ஆண். ஆண். எந்த மாதம் நினைக்கிறீங்க டேட் ஆஃப் பர்த்? வருஷத்துல டிசம்பர். டிசம்பர். வருஷத்துல 365 நாள் தானே. அப்ப 365 நாள் என்றால் 12 மாதம். இங்க 349 கிட்டத்தட்ட 12ஆம் மாதம் தான் டிசம்பர். அப்ப விடையில பார்க்கணும் 83ஆம் ஆண்டு டிசம்பர் இருக்கிற விட பெறப்போகுது. அப்படி 2 விடை இருந்தா பிறகு கணிச்சு பாருங்க. இங்க பாருங்க, ஒவ்வொரு மாதத்தையும் 30 31 30 31. அப்ப அன்னளவா 30 படி பார்த்தா 11 3 33 330 வந்துடும். அதுக்கு பிறகுதான் இது வரப்போகுது. அப்ப அப்படி அன்னளவா பார்க்கலாம். இல்லைன்னா அப்படி போட்டு கூட்டிதான் பார்க்கலாம்.
சரி, அடுத்த கேள்வி. மே 1 பிறந்த பெண் ஒருவற்ற பிறந்த திகதியை தந்துட்டு ஐசி நம்பர் வைக்கிறாங்க. 99 1999 தொடங்கும். முதலாவது விட பிள்ளை ஒரு விடையில ஆங்கில எழுத்து பெறாது, 4 இலக்கம் அல்ல, அது 12 இலக்கம். கடைசியும் பிள்ளை, ஏனென்றால் அதுல பி வரையுது, 9 இலக்கம்டா பி வரும். மே 1 சொல்லி இருக்கிறோம். அப்ப ரெண்டாவது பிள்ளை 521 என்றால் ஜனவரி 21 பிறந்தால்தான் 521 பேர். ஏன் 500க்கு பிறகு, 12 500 பிறகு 21 ஆண்டுகளுடைய அதுவும் பிள்ளை. அப்ப 3ஆம் செய்து பார்க்காமல் விடைய கண்டுபிடிக்கும். இல்லாட்டா கூட்டி பார்க்கும். எப்படி சார் அந்த பெண்ணுக்கு கன்ற 500க்கு மேல? ஓ, அதான் நேரடியா பார்க்கலாம். 500 விட கூட இருக்கும். மே என்றபடியால் அங்கால 4 பேரும் இந்த 21 ஆண்டு பிள்ளை 2ஆவிட பிறந்த. அதே நாளில் பிறந்த ஆணின் தேசிய அடையாள அட்டை இலக்கம். இப்ப மேல கண்டபடியா கீழே சுகமா செய்யலாம். 99 சரி. அங்க 621 என்றால் 500க்கு பிறகு 121 கூடியிருக்கு. ஆகவே முதலாவது. ட்வின்ஸா இருந்தால், அது ஆணா இருந்தால் சீரியல் நம்பர் மாறும். அந்த அதே இலக்கம் என்று சும்மா கேட்டிருக்கிறபடியா பொருத்தமான விட 120. இந்த நம்பரை பார்த்தோரால் இது மோசடியானதாக இருக்கலாம்னு சொல்றேன். தெரியும் சரி சரி சார். எக்ஸாமுக்கு அப்படி கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க சிம்பிளா பிடிக்கலாம். 956 வரையிலாம் வருஷத்துல 366 நாள் தான் இருக்கு. 500ஓட 366 கூட்டினால் 866 பிறகு ஒரு இலக்கம் வரையலாம். இங்க 956 அடிச்சிருக்காங்க. அப்ப இது கூட. அப்ப நீங்கள் ஒரு ஐசி நம்பரை பார்த்தே பிடிக்கலாம். இது கல் ஐசியோ ஒரிஜினல் ஐசியோ. விஷயம் தெரியாமல் ஒரு ஆள் கல் ஐசி அடிச்சா இருந்தால் இப்படித்தான் இருக்கும். அவருக்கு தெரியல 956 பேரா ஒரு வருஷத்துல 366 நாள் தான் இருக்கு. ஆக மிஞ்சா லீப் இடம்னா 98 லீப் இடமும் இல்லை. இப்போ 365 தான் பெறும். 500ஓட 365 கூட்டினால் 865 தான் பெறும். ஆனா இங்க அவருக்கு 900 வருது. ஆகவே இது மோசடியான ஐசி அல்ல ஐசி. சரி, இந்த சதுரத்தின் பக்க நீளம் 10% அதிகரிக்க ஏற்கனவே செய்திருக்கிறோம். ஒரு கத்திரி பார்ப்போம். சதுரம் செவ்வகம் என்று வந்தா எல்லாத்துக்குமே நீங்க இந்த ஃபார்முலா பாய்க்கலாம். a+b + ab பரப்பளவை பற்றி கதைக்கிற போது சதுரம் செவ்வகம் என்று வர எல்லாத்துக்கும் இதை செய்யணும். நீளம் 10% அதிகரிக்கப்பட்டு அப்போ பிளஸ் அகலமும் 10% கூடும். சதுரம் என்று சொல்லக்க நீளத்தையும் அகலத்தையும் அதிகரிச்சாதான் திருப்பம் சதுரங்கள். புதிய சதுரத்தின் அணுகத்தில் ரெண்டையும் பெருக்கும் 100ஆல பிரிக்கும். சைவரையும் ஜெயவரையும் மட்டும்தான் ஜெயவரையும். ஓரொண்டு 1 10 10 20 சக 1 21 வீதம். பரப்பளவு எத்தனை வீதம் அதிகரிக்க மாட்டேன் 21. இதே கேள்விய படங்குறி செய்யணும். படங்குறத பெருசா படங்குறது இப்போ அதிகரிச்சு சதுரம் 10 வீதம் அதிகரிச்சு. அப்ப முதல் 100 இருந்தால் நீளம், இப்ப நீளம் 110 10 வீதம் அதிகரிக்கப்படுதுன்னா 100 110. அப்ப அகலமும் 100 இருக்கும். இங்க 110. ஆனா நான் என்ன சொல்ல போறேன், நீளம் 10 வந்தால் இது 11. 10 வீதம் அதிகரிக்கிறேன்டா 100 110 10 இப்ப இது என்ன பரப்பு 510 100. இது என்ன பரப்பு 11 11 121.
இங்க 100 இருக்குது, இங்க 121 இருக்கு. அப்ப 100 இருந்தது 121 வந்திருக்கு. எத்தனை வீதம் அதிகரிச்சிருக்கு? 20. 21 வீதம். 21 வீதம். அப்ப இப்படி செய்யலாம் அல்ல இப்படி செய்யலாம். அப்ப சதுரம் என்று சொன்னால் 10 வீதம் அதிகரித்தால் பரப்பு 21 வீதம், 20 வீதம் அதிகரித்தால் 10 என்றது 12 என்று வரும். இங்கே 12 என்று வரும். 12 12 144. அப்ப 20 வீதம் அதிகரிச்சா பரப்பு வீதம் 44. 44. 30 வீதம் அதிகரிச்சா பரப்பு வீதம் 69. 69. பாருங்க 10 என்றா 13 வரும். 13 13 169. அப்ப 40 வீதம் அதிகரிச்சா 96. 14 என்று வரும். 14 14 190. 50 வீதம் அதிகரிச்சா 125. இதுக்கு மேலே வராது. வாரண்ட இந்த 4 வரலாம். அப்ப படங்கு செய்ய தெரியணும் அல்லது பாடமாக்கியும் வச்சிருக்கலாம். இத திருப்பி திருப்பி செய்ய பாடமா வந்துடும். இத கவனிக்கணும். பக்க நீளம் 30 வீதம் அதிகரிச்சா பரப்பு 69 வீதம் அதிகரிக்கும். மறுதலையா கேள்வி கேட்கலாம். பரப்பு 69 வீதம் அதிகரிக்க வேண்டும் என்றால் சதுரத்தின் பக்க நீளம் எத்தனை வீதத்தால் அதிகரிக்கும்? கேள்வி ஒன்றுதான், கேட்க போற விதம் தான் மாறும். 30 வீதம் அதிகரிச்சா 69 ஆகும். அப்ப 69 அதிகரிக்கணும் 30. அதுக்கு ஒரு கேள்வி கிடக்குங்க பேர். 30 வீதம் அதிகரிச்சா பரப்பு 69 வீதம் அதிகரிக்கும். சதுர பரப்பு 96 வீதம் அதிகரிக்க என்றால் பக்க நீளம் எத்தனை வீதம் அதிகரிக்கும்? 40. 40. அடுத்தது செவ்வகம் ஒரு நீளம் 10 வீதத்தாலும் அகலம் 10 வீதத்தாலும் அதிகரிக்கப்பட்டு ஆக்கப்படும் புதிய செவ்வகம் பரப்பு எத்தனை வீதம் அதிகரிச்சு? 21. 21. சதுரம் மேல்தான் பரப்பு. ஏன்னா 2 பக்கமும் ஒரே அளவாலதான் அதிகரிக்கும். நீளம் 20 வீதத்தால் குறைக்கப்படும் அதே வேளை அகலம் 30 வீதத்தால் அதிகரிக்கப்பட்டால் பரப்பு எத்தனை வீதம் அதிகரிக்கும்? இப்ப மேத்ஸ்காரர் என்ன செய்யணும்னா நாங்கள் பக்கண்டு XY என்று போட்டு 10 வீதம் 20 போட்டு செய்வினோம். நான் மேத்ஸ்காரரை சொல்லிடுறேன், அவைக்கெல்லாம் தெரியல. 20 வீதம் குறைக்கப்படுதுன்னா -20. 30 வீதம் அதிகரிக்கப்படுதுன்னா +30. முதலாவது விஷயம் இது. அதாவது நீளம் அதிகரிக்கப்படுதுன்னா பிளஸ் என்று, குறைக்கப்படுதுன்னா மைனஸ் என்று கருதுவோம். இனி நாம் சூத்திரம் சொன்னால் A + B + AB இன் கீழ் 100 -20 +30 பிளஸ் என்ன அடையாளம்? அடைப்புகள் போட தேவையில்லை. இங்க -20 தர 30 100. சைவரையும் பட்டுதான். இந்த சைவரையும் பட்டுதான். -20 +30 சேர்த்தா எத்தனை? 10. சக மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 200. 10ஓட மறையாத சேர்த்தா 4. அப்ப எத்தனை வீதத்தால பரப்பு அதிகரிக்கும்? 4 வீதத்தால. 4 வீதம். இது சூத்திரத்தை பாடமா வச்சிருக்கிறாங்க மட்டும்தான் செய்யலாம். எக்ஸாம் போர்ட்ல போனா இது பாடத்துல வராது, குழப்பம். அவைக்கு நான் சொல்றேன், நீங்க சதுரம் செவ்வகம் என்று கருதாமல் எல்லாத்தையுமே சதுரம் மாதிரி கீழுங்க. 10 10 வைங்க. 10 100.
100 நியமமா வச்சு பார்த்தா சதவீதம் காண்றது இலகு என்றதாலதான் அப்படி செய்யும். இப்ப நீளம் 20 வீதம் குறைக்கப்படுதான். 100 என்றால் 20 வீதம் குறைஞ்சா 80 என்று வரும். 10 என்றால் 20 வீதம் குறைஞ்சா என்ன வரும்? 8. அப்ப நீளம் 8 என்று வந்து அகலம் 30 வீதம் அதிகரிக்கப்படும். 100 என்றால் 130, 10 என்றால் 13 13, 8, 104. முதல் பரப்பு 100 இருந்தது, இப்ப 104 வருது. அப்ப எத்தனை வீதம் அதிகரிக்கும்? 4 வீதம் கூடும். 4 வீதம். இது சுகம். ஆனா இது படங்கள் விளங்கியல் அடுத்தது நீளம் 10 வீதத்தால் குறைக்கப்படும் அதே வேளை அகலம் 20 வீதத்தால் குறைச்சால் பரப்பெத்தனை வீதத்தால் 28. 28 வீதம். ஓகே. பாருங்க இங்க நீளம் அகலம் ரெண்டுமே குறையும். அப்ப ரெண்டுமே மைனஸ் 10 வீதமும் 20 வீதம். -10 மைனஸ் குறியீடாக்கியாச்சு. அப்ப இங்க -10 + -20 பிளஸ் மர 10 தர மர 20 100 சைவர் சைவர் மர 10 மர 20 மரம் 30 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஒரு 2 30ஓட இது 2 கூட்டினான் மரம் 30 என்னன்னா மரம் 28 மைனஸ் என்று சொன்னால் குறையும் 28 வீதம். இங்க வாங்க படத்துல பார்ப்போம் 10 இருந்தது, இப்ப குறைச்சதால 9 வந்தது 10 வீதம். இங்க 10 இருந்தது, 20 வீதம் குறைச்சா 8 வந்து அப்ப 9 8 72. இங்க 100 இருந்தது, இப்ப 72 வருது. அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 28. எப்படி செய்தாலும் சரி மேக்ஸ்காரோ XY போட்டு செய்யுங்க, அதை நான் மாத்த சொல்லி அதுவும் கூட பிரச்சனை. நீங்கள் வேகமா செய்வீங்கன்னா அந்த முறையை பின்பற்றும். மற்ற பாடங்கள் படிச்சாக்களுக்காக தான். சரி இங்க வாங்க. நாளை மறுதினம் கொண்டாடப்பட உள்ள பிறந்த தினம் பற்றி நேற்று முன்தினம் சனிக்கிழமை திட்டமிட்டேன் என்று ஒரு நாள் சொல்றேன் என்றால் எப்ப இந்த கூற்று சொல்லப்படுது? இன்றைக்கு சொல்லுவாரு. இன்றைக்கு தான் சொல்லுவோம். நாளை மறுதினம் கொண்டாடப்பட உள்ள பிறந்த தினம் பற்றி நேற்று முன்தினம் சனி பிளான் பண்ணிடலாம். நேற்று முன்தினம் சனி என்றா நேற்று ஞாயிறு இன்றைய திங்கள். அப்ப நாளைக்கு செவ்வாய், நாளை இன்றைக்கு புதன். அப்ப பிறந்தது நாளை இப்போ கொண்டாடப்பட போறோம் புதன். அவ்வளவுதான். அப்ப இதுக்கு நாங்க அந்த கூற்றை சொல்லுவதாக எங்களை கருதி கொண்டு எப்ப சொல்றோம் என்று வச்சுக்கொண்டு செய்யும். அடுத்தது நேற்று முன்தினத்துக்கு முதல் நாள் திங்களெனில் நாளை மறுதினத்துக்கு மறுநாள் என்ன? நேற்று முன்தினத்துக்கு முதல் நாள் திங்கள். அப்ப நேற்று முன்தினம் என்ன? செவ்வாய். நேற்று புதன். இன்றைக்கு வியாழன். நாளைக்கு வெள்ளி. நாளை மறுதினம் சனி. அப்ப அதுக்கு அடுத்த நாள் ஞாயிறு. இதெல்லாம் வந்த கேள்வி, எக்ஸாமுக்கு வந்த. இங்க அந்த நாள் சொல்லப்படுற விதத்தை வச்சுக்கொண்டு செய்தீங்கன்னு சரி. இதுல பெரிய இனி கடினமான வினாண்டு இல்லை, செய்து பாருங்க. இன்றைக்கு இதோட நிறைய செய்வோம். அடுத்த வகுப்பு திங்கட்கிழமை இரவு 8:30க்கு, ஞாயிற்றுக்கிழமை கல்வி பகுதி நடக்கும், திங்கட்கிழமை நடக்கும். அடுத்த வியாழன் வகுப்பு நடக்காத கொழும்புல செமினார். அப்ப
திங்கள் நடக்கும், பிறகு அடுத்த திங்கள் நடக்கும். இப்போ வார வியாழன் இருக்காது கிளாஸ். வார திங்கட்கிழமை இதை 8:30க்கு ஒரு முழு பேப்பரோட சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ.